இல்ல முதல்ல உட்கார சொல்லுங்க. பேரறிவாளனுடைய செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊரணியை போன்றதாகும். வினாக்கள் விடைகள் 51 மாண்புமிகு உறுப்பினர் திரு SP வெங்கடேஸ்வரன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்ட எல்லை இணைக்கும் திருப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் 44 செல்கிறது. தருமபுரி மாவட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டரும் சேலம் மாவட்டம் எல்லாரும் உட்காருங்க. இல்ல முதல்ல உட்கார சொல்லுங்க. நான் சபாநாயகரை விரும்பணும்னா நீங்க உட்காரணும். சட்டமன்றத்தில் சில நேரங்களில் நடப்பில் இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு அவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவையை நடத்தியவர். அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறார். அவரிடத்தில் தான் சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு இந்த சட்டம் தெரியும். எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து ஜீரோ அவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் இருந்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும். அதற்காக நான் அதை கூட சபையை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒன்று சொல்ல வந்தேன். உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று கூட சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு போதாக கூட நான் சொல்ல அமர்த்தேன். அதையும் அவர்கள் கேட்கிறமா இல்லை. எனவே ஒரு நாள் வந்து மன்றத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு தவிர்த்து இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இன்றைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது. இன்றைக்கு முழுக்க இது எல்லாம் தெரிந்தவர்கள், அவையில 12 காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் கேட்பவர்கள் இல்லை. வெளியே போக அந்த முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவருடைய குரல் வாசித்த பின்பு வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும். அந்த நேரம் முடிந்ததும் சீராவரியிலே பேசலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் மட்டுமல்ல, இங்கு எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா